உள்ளே செல்லும் பக்தர்களுக்கு இடையூறாக இந்த கோவில் வளாகத்தில் நேர் முன்பாக நிற்கும் பக்தர்கள் அங்கே அமர்ந்து உள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து பரதநாட்டியமும் 25க்கு மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொள்ளும் நடைபெறுகிறது. ஆகையால் இந்த பக்தர்கள் அனைவரும் சாத்வீக சமாஜம் குழுவினர்களின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி இங்கே நடைபெறும். இப்பொழுது லட்சுமி பிரியா ஆடிட்டோரியத்தில் അടുത്തതായി വൈകുണ്ഠം രാമചന്ദ്രൻ സ്വാമിയെ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. ലക്ഷ്മണൻ സ്വാമിജിയെ ദീപം തെളിയിക്കാനായി ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. മിഷണൽ എഞ്ചിനീയർ ജോർസിയൻ ശ്രീ പത്മകുമാർ അവർകളെ ദീപം തെളിയിക്കാനായി ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. അടുത്തതായി പത്മകുമാർ ഇലക്ട്രിസിറ്റി ബോർഡ് എഞ്ചിനീയറെ ദീപം തെളിയിക്കാനായി ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. അടുത്തതായി കുഴിച്ചൽ ചെല്ലൻജിയെ ദീപം തെളിയിക്കാനായി ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. RSSന്റെ തലവർ കലയർച്ചൻജിയെ ഭദ്രദീപം തെളിയിക്കാനായി ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു.
தியானமோ சிவனே தியானமோ சிவனே கோபத்தில் தியானமோ சிவனே தியானமோ சிவனே தியானமோ சிவனே கோபத்தில் தியானமோ சிவனே நந்தியை விலக வைத்து ஆற்றின் கரையினிலே மேற்கு திசை பார்த்து திருப்பரப்பில் அமர்ந்து நந்தியை விலக வைத்து ஆற்றின் கரையினிலே மேற்கு திசை பார்த்து திருப்பரப்பில் அமர்ந்து தியானமோ சிவனே தியானமோ சிவனே கோபத்தில் தியானமோ சிவனே தியானமோ சிவனே தியானமோ சிவனே கோபத்தில் தியானமோ சிவனே தட்சயாகம் கலைத்து தட்சனை அழித்த பின் ருத்ரஸ்வரூபனாய் அமர்ந்து கொண்டாய் தட்சயாகம் கலைத்து தட்சனை அழித்த பின் ருத்ரஸ்வரூபனாய் அமர்ந்து கொண்டாய் கோபத்தை தணிக்கவோ மேற்கு திசை பார்த்து தியானத்தில் இருந்து தினம் காப்பவனே என் தீராத வினை அனைத்தும் தீர்ப்பவனே தியானமோ சிவனே தியானமோ சிவனே கோபத்தில் தியானமோ சிவனே தியானத்தில் இருந்தாலும் அடியாரின் குறை கேட்டு அபயம் அளிப்பாயே சம்போ சிவா தியானத்தில் இருந்தாலும் அடியாரின் குறை கேட்டு அபயம் அளிப்பாயே சம்போ சிவா வேதனை மறந்திட உன்னாமம் ஜெபிக்கவே சம்போ மகாதேவா வரம் தருவாய் என் சாந்தியும் முன்னருளே சதாசிவனே தியானமோ சிவனே தியானமோ சிவனே கோபத்தில் தியானமோ சிவனே இளம் தென்றல் காற்று வீசும் இதமான நதிக்கரையில் இறைவாணி கொடி கொண்டாய் தியானத்திலே இளம் தென்றல் காற்று வீசும் இதமான நதிக்கரையில் இறைவாணி கொடி கொண்டாய் தியானத்திலே பஞ்சாட்சரம் ஜபித்து பணிவுடன் பூஜை செய்து பரம்பொருளே தினம் கரம் குவித்தே என் வரம் எல்லாம் முன்னருளே தயாபரணி தியானமோ சிவனே தியானமோ சிவனே கோபத்தில் தியானமோ சிவனே வில்வயிலை அர்ச்சனை அனுதினம் செய்திட வினையாவும் தீர்த்திடுவாய் மிருத்யுஞ்சயா வில்வயிலை அர்ச்சனை அனுதினம் செய்திட வினையாவும் தீர்த்திடுவாய் மிருத்யுஞ்சயா தியானலிங்க ரூபனே சிவநாமம் சொல்லியே சிந்தையில் வைத்து உன்னை வணங்கிடுவே ஸ்ரீ
വിശാലപുരം വാഴും എങ്ങൾ ശിവനേ ധ്യാനമോ ശിവനേ ധ്യാനമോ ശിവനേ കോപത്തിൽ ധ്യാനമോ ശിവനേ ധ്യാനമോ ശിവനേ ധ്യാനമോ ശിവനേ കോപത്തിൽ ധ്യാനമോ ശിവനേ நந்தியை விலக வைத்து ஆற்றின் கரையினிலே மேற்கு திசை பார்த்து திருப்பரப்பில் அமர்ந்து நந்தியை விலக வைத்து ஆற்றின் கரையினிலே மேற்கு திசை பார்த்து திருப்பரப்பில் அமர்ந்து தியானமோ சிவனே தியானமோ சிவனே கோபத்தில் தியானமோ சிவனே தியானமோ சிவனே தியானமோ சிவனே கோபத்தில் தியானமோ சிவனே ഓം നമ ശിവായ നമഃ. ശംഭോ മഹാദേവ. ഗുരുർ ബ്രഹ്മ ഗുരുർ വിഷ്ണു ഗുരുരേവ പരബ്രഹ്മ ഗുരു സാക്ഷാത് പരബ്രഹ്മ തസ്മൈ ശ്രീ ഗുരുവേ നമഃ. ചരിത്രപ്രസിദ്ധവും അതിപുരാതനവുമായ തിരുവിതാംകൂറിലെ ശൈവക്ഷേത്രങ്ങളിൽ പ്രസിദ്ധിയാർജിച്ച തൃപ്പരപ്പ് ശ്രീ മഹാദേവ ക്ഷേത്രം വീരഭദ്രനായി പടിഞ്ഞാറ് ദർശനമായി തപസ്സനുഷ്ഠിക്കുന്ന ഈ പുണ്യഭൂമിയിൽ ഇന്ന് നടന്ന അഷ്ടബന്ധ മഹാകുംഭാഭിഷേകവും അവസാന 7 ദിവസവും നടന്ന ഭാഗവത സപ്താഹ യജ്ഞവും കൂടെ ആയപ്പോൾ നമ്മുടെ ഈ പ്രദേശം പരിപാലനമായി മാറും എന്നതിൽ യാതൊരു സംശയവുമില്ല. എല്ലാവർക്കും നന്മ വരട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് ഞാൻ എനിക്ക് തന്ന കർത്തവ്യത്തിനോട് പോവുകയാണ്. എൻ്റെ കർത്തവ്യം സ്വാഗതം പറയുക എന്നുള്ളതാണ്. ആദ്യമായി സ്വാഗതം പറയേണ്ടത് ഈ വേദിയിലിരിക്കുന്ന മുഖ്യ അധ്യക്ഷൻ ശ്രീ ജി അനിൽകുമാർ സാറിനെയാണ്. ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും സുപരിചിതമായ തൃപ്പരപ്പ് പ്രദേശത്തെ ഈ മുഖം നല്ല രീതിയിൽ സേവന മനോഭാവത്തോടുകൂടി എല്ലാ ആവശ്യങ്ങൾക്കും കൂടെ നിന്ന് സഹകരിച്ച് കാര്യങ്ങൾ നടത്തി വരുന്ന അദ്ദേഹത്തിനെ ഹൃദയപൂർവ്വം ഞാൻ സ്വാഗതം ചെയ്യുന്നു. അദ്ദേഹത്തെ സ്വീകരിക്കുന്നതിനായി സുജിത് സാറിനെ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. അടുത്തതായി സ്വാഗതം ചെയ്യേണ്ടത് ഇവിടെ എത്തിയിരിക്കുന്ന മുഖ്യ വിശിഷ്ടാതിഥി ശ്രീമദ് സ്വാമിജി രാമകൃഷ്ണ ശാരദാശ്രമം നെയ്യൂർ. സ്വാമിജി ആത്മീയമായി എല്ലാ ജനങ്ങളെയും ഉത്തേജിപ്പിച്ച് നാടിന് സേവനം ചെയ്യുന്ന ഒരു വ്യക്തി. ഈ അവസരത്തിൽ ഞാൻ സ്വാമിജിയെ ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്യുന്നു. അദ്ദേഹത്തെ ആദരിക്കുന്നതിനായി ഞാൻ ശ്രീ ജി അനിൽകുമാർ സാറിനെ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. അടുത്തതായി നമ്മുടെ ക്ഷണം സ്വീകരിച്ച് ഈ വേദിയിലിരിക്കുന്ന രാമചന്ദ്രൻ പോറ്റിയും ലക്ഷ്മൺ പോറ്റിയും അവരും നമ്മുടെ ഈ അമ്പലത്തിന് നന്മ വരുന്നതിന് വേണ്ടിയും ഈ പരിസര പ്രദേശത്തുള്ള എല്ലാ ജനങ്ങൾക്കും നന്മ നൽകിക്കൊണ്ട് ഈ അമ്പലത്തിന് നല്ല രീതിയിൽ ഉയർന്നു വരാൻ കണക്കിന് നമ്മുടെ അടുത്ത് സഹായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ആ 2 പേരെയും ഞങ്ങൾ ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്യുന്നു. അവരെ ആദരിക്കുന്നതിനായി ഷാ സാറിനെയും കൃഷ്ണ സാറിനെയും ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. അടുത്തതായി ജ്യോത്സ്യർ പത്മകുമാർ സാർ പാത്രമംഗലം നമ്മുടെ ഈ അമ്പലത്തിൻ്റെ എല്ലാ
കുറ്റക്കുറവുകളെയും കണ്ടുപിടിച്ച് അതിനെ നികത്തി നമുക്ക് നമ്മുടെ ഈ പ്രദേശത്ത് നന്മ തരുന്നതിന് വേണ്ടി നല്ലവണ്ണം പ്രയത്നിക്കുന്ന ആ സാറിനെയും നമ്മുടെ ഈ അമ്പലം കമ്മിറ്റിയുടെ പേരിലും ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു. ശ്രീ ഷൺമുഖൻ സാറിനെ ആദരിക്കുന്നതിനായി ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. അടുത്തതായി ശ്രീ കുഴിച്ചൽ ചെല്ലൻജി സാർ, ഹിന്ദു മുന്നണി തലവർ, നമ്മുടെ ഈ സംസ്ഥാനത്ത്, നമ്മുടെ ഈ തമിഴ്നാട് സംസ്ഥാനത്ത് നല്ല രീതിയിൽ ഹിന്ദുധർമ്മം നല്ലവണ്ണം ഉയർന്നു വരുന്നതിന് വേണ്ടി ആത്മീയമായും ആത്മാർത്ഥമായും എല്ലാവർക്കും ആത്മീയ പ്രസംഗങ്ങൾ നടത്തി എല്ലാവർക്കും അറിവ് പകർന്നു കൊടുക്കുന്ന ആ ചെല്ലൻജി സാറിനെയും ഞാൻ ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു. അടുത്തതായി ശ്രീനിവാസൻ സാർ, സെക്രട്ടറി, ശ്രീ ചിത്രാലയ സേവാ ട്രസ്റ്റ്. അനാഥ കുട്ടികൾക്ക് നല്ല അറിവ് പകർന്ന് രാവും പകലും വിലക്കെട്ട് നല്ല രീതിയിൽ ഈ ശ്രീ ചിത്രാലയ സേവാ ട്രസ്റ്റ് ചിതറാൻ ഇന്നും നല്ല രീതിയിൽ നടത്തിക്കൊണ്ടുപോകുന്ന എല്ലാ ആത്മാർത്ഥതയും കാണിക്കുന്ന അച്ഛനും അമ്മയും ഇല്ലാത്ത കുട്ടികളെ സ്വന്തം മക്കളെ പോലെ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ആ ശ്രീനിവാസ സാറിനും ഞങ്ങളുടെ ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു. പൊൻ രാജമണി, നമ്മുടെ ഈ തൃപ്പുര പ്രദേശത്ത് വഴങ്ങുന്ന ഈ ശൈവക്ഷേത്രത്തിൻ്റെ നന്മയ്ക്ക് വേണ്ടി നല്ല കാര്യങ്ങൾ ചെയ്ത് നമുക്ക് ഊക്കം തന്നിരിക്കുന്ന അദ്ദേഹത്തിനെയും ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്യുന്നു. അടുത്തതായി ശ്രീ അയ്യപ്പൻ സാർ. ശ്രീ അയ്യപ്പൻ സാറിനെ ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു. അടുത്തതായി ശ്രീ പത്മകുമാർ സാർ, എഞ്ചിനീയർ ഇൻ ഇലക്ട്രിസിറ്റി ബോർഡ്, അദ്ദേഹത്തിനെയും ഈ വേദിയിൽ ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു. അടുത്തതായി ശ്രീ കലൈലേഷ്, RSSന്റെ സമൂഹ പ്രവർത്തകനും പ്രസിഡന്റ് സ്ഥാനത്ത് നിന്ന് വഹിക്കുന്ന സാറിനെയും ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്യുന്നു. അടുത്ത് ഈ വേദിയിലിരിക്കുന്ന ശ്രീ വിവേകാനന്ദ സാറിനെയും ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു. എല്ലാത്തിനും ഉപരി ഞാൻ സ്വാഗതം ചെയ്യേണ്ടത് ഈ സദസ്സിലിരിക്കുന്ന എൻ്റെ സഹോദരന്മാരുടെയാണ്. ഈ അമ്പലത്തിൻ്റെ അഷ്ടബന്ധ മഹാകുംഭാഭിഷേകത്തിനും ഭാഗവത സത്യയജ്ഞത്തിനും എല്ലാ സഹകരണ മനോഭാവത്തോടു കൂടി ചേർന്ന് പങ്കെടുത്ത എല്ലാവരെയും ഞാൻ ഈ തൃപ്പരപ്പ് ശിവഭക്ത സംഘത്തിൻ്റെ പേരിലും എൻ്റെ പേരിലും ഹൃദയപൂർവ്വം എല്ലാവരെയും സ്വാഗതം ചെയ്തു കൊള്ളുന്നു. എല്ലാവരും മനസ്സ് ഇരുത്തി, മനസ്സിന് എല്ലാം ഒരു കളങ്കവുമില്ലാതെ ഈ ഇവരുടെ നല്ല ആത്മീയ പ്രസംഗങ്ങൾ എല്ലാവരും കേട്ടുകൊണ്ട് അത് നമ്മുടെ ലൈഫിൽ ഇംപ്ലിമെൻ്റ് ചെയ്ത് നല്ല രീതിയിൽ നമ്മുടെ ഈ തൃപ്പരപ്പ് ദേശത്തെ എല്ലാവരും ഒറ്റക്കെട്ടായി നിന്ന് എല്ലാ കാര്യങ്ങളിലും എല്ലാ രീതിയിലും നല്ല സഹകരണ മനോഭാവത്തോടുകൂടി ചേർന്ന് നമുക്ക് നിന്ന് കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ ഈ ദേശത്തിനെ നമുക്ക് നല്ല രീതിയിൽ കൊണ്ടുവരാൻ പറ്റും. കാരണം എന്നും നമ്മുടെ ഈ ശിവൻ മേക്ക് ദർശനം നോക്കി ധ്യാനം ഇരുന്നാലും നമ്മുടെ കണ്ണ് അടച്ച് മനസ്സ് തുറന്ന് നമുക്ക് എല്ലാവർക്കും ബ്ലെസ്സിങ് തരുന്ന ഈ ശിവക്ഷേത്രത്തിൻ്റെ ആ ഒരു ശിവനെ നിലനിർത്തി ഹൃദയപൂർവ്വം എല്ലാവരെയും സ്വാഗതം ചെയ്തുകൊണ്ട് എൻ്റെ കർത്തവ്യം നിർവഹിക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം. അനിൽകുമാറിനെ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. ഓം നമ ശിവായ. തൃപ്പരപ്പ് ശ്രീ മഹാദേവ ക്ഷേത്രത്തിൽ ഇന്ന് അതിഗംഭീരമായി നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന ശ്രീ കുംഭാഭിഷേക പരിപാടിയോടനുബന്ധിച്ച് നടക്കുന്ന ഈ
കലാപരിപാടിക്ക് മുന്നായി ഈ വേദിയിൽ ഇങ്ങനെ ഒരു സംരംഭം ഇത് ഉണ്ടാക്കാൻ കാരണം നമ്മുടെ പല വിശിഷ്ട വ്യക്തികളും വരും എന്നുള്ള പ്രതീക്ഷയിലാണ് ചെയ്തത്. പക്ഷേ എന്നിരുന്നാലും ഭാഗ്യം നമ്മുടെ ഈ പ്രദേശത്തുള്ള ആൾക്കാർക്കുണ്ടായി. അതിലെനിക്ക് വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. കാരണം ഒരാൾ വരുന്നു എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് സമയങ്ങൾക്ക് ഒരുപാട് വ്യത്യാസങ്ങൾ വരുത്തണമായിരുന്നു. പക്ഷേ ഇന്ന് യാതൊന്നും തന്നെ അത് സംഭവിച്ചില്ല. അതിൽ വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. സന്തോഷം. തൃപ്പരപ്പ് ശ്രീ മഹാദേവ ക്ഷേത്രത്തിൽ നമ്മൾ 1995 ജൂലൈ മാസം 9-ാം തീയതി ആദ്യമായി ഇവിടെ കുംഭാഭിഷേകം നടത്തുകയുണ്ടായി. കാരണം പണ്ട് കാലങ്ങളിൽ ഈ പ്രദേശത്ത് കുംഭാഭിഷേകം എന്നുള്ള ഒരു സമ്പ്രദായം ഇവിടെ ഇല്ലാതിരുന്നു. അഷ്ടബന്ധന നവീകരണ കലശം, അതാണ് അതിൻ്റെ വാക്ക്. പക്ഷേ കാലക്രമേണ ഇത് 1956 ശേഷം തമിഴ്നാട്ടിലോട്ട് വന്നതിന് ശേഷം ഇത് കുംഭാഭിഷേകം എന്നുള്ള ഒരു ചടങ്ങ് ഉണ്ടായി. അതിൽ ഇവിടെ 1995 ആദ്യമായിട്ട് കന്യാകുമാരി ജില്ലയിലുള്ള 490 ക്ഷേത്രങ്ങളിൽ ആദ്യമായി നടന്ന കുംഭാഭിഷേകമാണ് തൃപ്പരപ്പ് ശ്രീ മഹാദേവ ക്ഷേത്രം എന്നുള്ളത് ഒരു ചരിത്ര സത്യമാണ്. അത് ഞങ്ങളാണ് ആദ്യമായിട്ട് നടത്തിയത്. അത് ശ്രീമാൻ ഫക്രിസ്വാമി എന്ന് പറയുന്ന ഒരു ജോയിന്റ് കമ്മീഷണറുടെ നേതൃത്വത്തിൽ ഞങ്ങളുമായിട്ട് സഹകരിച്ച് വളരെ മനോഹരമായി അന്ന് ധ്വജപ്രതിഷ്ഠയും കുംഭാഭിഷേകം നടത്തിയാണ്. അതിനുശേഷം 2007 മുതൽ ഞാൻ ഈ 12 വർഷം കഴിഞ്ഞ് കുംഭാഭിഷേകം എല്ലാ വർഷങ്ങളിലും നടത്തണം എന്നുള്ള ഒരു സങ്കല്പത്തോടു കൂടി ഇതിനകത്ത് ഇറങ്ങി. പക്ഷേ അന്നിരുന്ന സാഹചര്യങ്ങൾ ജോയിന്റ് കമ്മീഷണർ അവരൊന്നും സഹകരിക്കാത്ത കാരണം 2009 പി ധനപാൽ എന്ന് പറയുന്ന പറഞ്ഞാൽ അദ്ദേഹത്തിനെ കുറിച്ച് എനിക്ക് എങ്ങനെ പറയണമെന്നറിയില്ല. വളരെ ഒരു ദീർഘവീക്ഷണമുള്ള ഒരു ആളാണ്. അദ്ദേഹത്തിന് ഒരു ചരിത്ര സത്യമുണ്ട്. കാരണം ഒരു IAS ഓഫീസർ അല്ലാത്ത ഒരു നോൺ IAS ഓഫീസർ ഈ സംസ്ഥാനത്ത്, തമിഴ്നാട് ഈ സംസ്ഥാനത്ത് 4 കൊല്ലം കമ്മീഷണറായി അദ്ദേഹത്തിന് ആ സീറ്റിലിരിക്കാനുണ്ടായി. ഞാൻ ഒരിക്കൽ അദ്ദേഹത്തെ സമീപിച്ചപ്പോൾ, സാർ ഉടനെ IAS കിട്ടുമല്ലോ, കമ്മീഷൻ ആയില്ലേ എന്ന് പറഞ്ഞു. അപ്പോൾ എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു, തമ്പി IAS അല്ല தேவை, எனக்கு இந்த சீட்டு தான் தேவை, எனக்கு நான் ஆத்மார்த்தமாக இந்த வேலை செஞ்சேன், அதனால எனக்கு இந்த சீட்டு കിടച്ചത് എന്ന് പറഞ്ഞ് എന്നെ പറഞ്ഞ് സമാധാനപ്പെടുത്തി അദ്ദേഹം. അപ്പോൾ ശരി, അതായിരിക്കും സീറ്റിന്, എനിക്കറിയില്ല, അതിനെ കമ്പയർ ചെയ്യാൻ അറിയാത്തതുകൊണ്ട് ഞാൻ അങ്ങോട്ടു. അപ്പോൾ അദ്ദേഹത്തിന് പറയാൻ കാരണം 2009 കുംഭാഭിഷേകം ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞ് അദ്ദേഹവും ശ്രീമാൻ എഞ്ചിനീയർ രാജകുമാർ സാറും കൂടെ ഈ ക്ഷേത്ര പ്രദേശത്ത് വരികയുണ്ടായി. വന്ന് ശരി അനിൽകുമാർ നിങ്ങൾ ഹെൽപ്പ് பண்ணுங்க, ഞാനും ഹെൽപ്പ് பண்ணுறேன்னு പറഞ്ഞു. അപ്പോൾ ഒരു 30 ലക്ഷം രൂപയുടെ ഒരു എസ്റ്റിമേറ്റ് ഇട്ടു. അതിൽ 10 ലക്ഷം രൂപ നമ്മുടെ ഇടണം, 20 ലക്ഷം രൂപ സാർ JC തരാമെന്ന് പറഞ്ഞു. ശരി, ഓക്കെ, നമ്മൾ സമ്മതിച്ചു. അങ്ങനെ ഒരു എഗ്രിമെൻ്റ് ഉണ്ടാക്കി, അങ്ങനെ ഒരു പ്രപ്പോസൽ റെഡിയാക്കി, പല എസ്റ്റിമേറ്റുകൾ എന്താണ് നവീകരണത്തിന് അത്യാവശ്യ ആവശ്യങ്ങൾ ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞ് അങ്ങനെ ആരംഭിച്ച് ഞങ്ങൾ ആദ്യം സമീപിച്ചത് ശ്രീമാൻ ലക്ഷ്മണസ്വാമി. ഇന്ന് അദ്ദേഹം വന്ന് എനിക്ക് വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. കാരണം അദ്ദേഹം ആദ്യമായിട്ട് ഞാൻ പറഞ്ഞു സ്വാമി ഞങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും ഈ കുംഭാഭിഷേകത്തിന് വേണ്ടി എന്തെങ്കിലും ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ സ്വാമി ചെയ്യാം എന്ന് പറഞ്ഞു. ഞങ്ങൾ അങ്ങനെ പെൻഡിങ്ങിൽ വെച്ചിട്ട് ഇതിൻ്റെ പ്രപ്പോസൽ ഇങ്ങനെ എല്ലാം എസ്റ്റിമേറ്റായി, ടെൻഡറായി, ഓരോന്നും ചെയ്യാൻ വേണ്ടി. അപ്പോൾ ഈ 3 സ്ഥാനത്തേക്ക് ഒരു 2 ലക്ഷം രൂപയാണ് എസ്റ്റിമേറ്റ് ഇടുന്നത്. അപ്പം ഞാൻ ചെന്ന് സ്വാമിയോട് പറഞ്ഞു, സ്വാമി നമുക്ക് ഒരു കോൺട്രിബ്യൂഷൻ ഒരു 10 ലക്ഷം രൂപയുണ്ട്, സ്വാമി ഇതിൽ 3 സ്ഥാനത്തേക്ക് 2 ലക്ഷമുണ്ട്. സ്വാമി സന്തോഷമായിട്ട് പറഞ്ഞു, ഞാൻ 2 ലക്ഷം ഞാൻ ചെയ്യാം, ബാക്കി നിങ്ങൾ നോക്കണമെന്ന്. അങ്ങനെ സ്വാമി 2 ലക്ഷം രൂപ ഞങ്ങൾ അന്നേ തന്നു. ഞങ്ങളുടെ സെക്രട്ടറിയുടെ പേരിൽ ചെക്ക് തന്നു. ഞങ്ങളതിനെ ബാങ്കിലിട്ടുന്നു. അതിൽ ഇൻട്രസ്റ്റ് പോലും ഞങ്ങൾക്ക് 10-20,000 രൂപ കിട്ടിയെന്ന് തോന്നുന്നു. കാരണം ഇതൊന്നും പറയാതിരിക്കാൻ പറ്റില്ല. ജസ്റ്റ് ക്ഷമിക്കണം, ഒരു 10 മിനിറ്റ് എനിക്ക് സംസാരിക്കാനുണ്ട്, നടന്ന കഥകളാണ്. അപ്പോൾ അങ്ങനെ ഇരുന്ന് അതിനെ ഒന്ന് നവീകരിക്കാമെന്ന് ചെറുതായിട്ടൊന്ന് ആരംഭിച്ചു. അപ്പോൾ ഈ കഴിക്കോല്, അതിൻ്റെ മുകളിൽ 2.5 ഇഞ്ച് കനത്തിലുള്ള തേക്കും തടിയുള്ള അതിൻ്റെ റാപ്റ്റേഴ്സ് പ്ലസ് വന്ന പ്ലാന്റ്സ്, എന്ന് പറഞ്ഞാൽ അതിൻ്റെ ഈ എന്തോ പറയണേ, ഇപ്പോൾ നമ്മളെ കാപ്പറിൻ്റെ അടിയിൽ വരുന്ന 2.5 ഇഞ്ച് കനമാണ്. അതെങ്ങനെ ശകലം ഒന്ന് പൊക്കി നോക്കിയിട്ട് അതിൻ്റെ ഇതിനെ ശരിയാക്കാന്ന് പറഞ്ഞാൽ കംപ്ലീറ്റ് ഡാമേജ്. പിന്നെ ഇതിനെ ഞാൻ എന്ത് ചെയ്തു, ഞാൻ ജോയിന്റ് കമ്മീഷണർ പറഞ്ഞു, സാർ ഇത് ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല, ഇതിൻ്റെ അരിവ് വെച്ച് നമുക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല എന്ന് പറഞ്ഞപ്പോൾ അദ്ദേഹം ഉടനെ അതിനെ ശരി, അപ്പോൾ അതിന് തനി എസ്റ്റിമേറ്റ് എടുക്കാൻ പറഞ്ഞു. എസ്റ്റിമേറ്റ് എടുത്തപ്പോൾ 60 ലക്ഷം രൂപ അതിന് വന്നു. കാരണം എന്ന് വെച്ചാൽ കംപ്ലീറ്റ് തേക്കും തടി പ്ലസ്
ഈ കാപ്പർ കംപ്ലീറ്റ് മാറ്റണം. വൻസ് അതിനെ പിരിച്ചു കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഇതിൻ്റെ ഫോൾഡിങ് ശരിയാകുന്നുണ്ട്, പുതിയ കാപ്പർ ഇടണം. അപ്പോൾ അങ്ങനെ വന്നപ്പോൾ അദ്ദേഹം എന്ത് ചെയ്തു, ഇത് അവരുടെ ഒരു എസ്റ്റിമേറ്റ് ഒരു 27 ലക്ഷം രൂപയ്ക്ക് എസ്റ്റിമേറ്റ് ഇട്ടു. 60 ലക്ഷം രൂപ സാധാരണ എസ്റ്റിമേറ്റ്, ഗവൺമെൻറ് റേറ്റ് ഇല്ല. അപ്പോൾ 20 ലക്ഷം രൂപ ഇട്ടപ്പോൾ ബാക്കി രൂപ ആര് കൊടുക്കും എന്നുള്ള ഒരു പ്രശ്നം അവിടെ ഒതുക്കുന്നു. അപ്പോൾ എന്നിരുന്നാലും ഇതിപ്പോൾ ആയപ്പാടെ ഒരു പുലിവാല് പിടിച്ച പോലെ ആയെന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ വീണ്ടും ശരി ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞ് അങ്ങനെ ഇറങ്ങി. അത് ഏകദേശം ഈ പ്രോസസ്സൊക്കെ നടന്നു വന്നപ്പോൾ 2012 3 വർഷമായി ഈ പ്രോസസ്സൊക്കെ നടന്നത്. അപ്പോൾ അത് കഴിഞ്ഞ് 2013 ഇത് ഈ പണി അങ്ങനെ ഞങ്ങൾ ആരംഭിച്ചു. ആദ്യം മൂലസ്ഥാന പണി തന്നെ ആരംഭിച്ചപ്പോൾ കാണാം ഭയങ്കര ചിലവ് വന്നു. അപ്പോൾ എനിക്കൊരു സങ്കീർണമായ ഒരു സിറ്റുവേഷനും ഉണ്ടായി. ഞാൻ വേറെ ഒന്നും കൊണ്ട് പറയുന്നത് എന്നെ ഉണ്ടായി. അത് പിരിച്ചു, പിന്നെ അതിൻ്റെ തേക്ക് തടി എടുത്തു, റാപ്റ്റേഴ്സ് അടിച്ചു. അങ്ങനെ ചെയ്തുകൊണ്ടിരുന്ന സമയത്ത് ഞങ്ങളെ ഇവിടെ കമ്മിറ്റിക്കാരിൽ 3-4 പേരാണ് എൻ്റെ സ്ട്രോങ് ആയിട്ട് നിൽക്കുന്നത്. അപ്പോൾ അതിന് നമ്മുടെ ഷാ വന്ന് വളരെ അതിനകത്തൊരു ഇൻട്രസ്റ്റോടുകൂടി എനിക്കുണ്ടായ ഒരു ചെറിയ ബുദ്ധിമുട്ടിനെ ഷാ വന്ന് എനിക്ക് ഒരു താങ്ങലായിട്ട് വന്നു. അതല്ലാന്നുണ്ടെങ്കിൽ അന്നത്തെ സിറ്റുവേഷൻ്റെ ഇതിൽ എനിക്കൊന്ന് മുമ്പോട്ട് പോകാനുള്ള ബുദ്ധിമുട്ട് വന്നു. അത് മഹാദേവരായിട്ട് നമ്മളെ ഷായെ നമുക്കൊരു ജോയിൻ്റ് ആക്കി വിട്ടു. കാരണം ഞങ്ങൾ 10-35 വർഷം കൊണ്ട് ഇത് ചെയ്ത് ഇങ്ങനെ വന്നുകൊണ്ടിരുന്ന സമയത്ത് ഇങ്ങനെ ഒരു ആളിനെ കിട്ടിയതിൽ ഞങ്ങൾക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട്. ഷാ ഇതിനെ ഏറ്റെടുത്ത് ഇതിനെ മുമ്പോട്ട് കൊണ്ടുപോയി. എനിക്ക് പല പ്രശ്നങ്ങളുണ്ടെങ്കിൽ ഞാൻ എല്ലാ കാര്യത്തിനും ഞാൻ കൂടെ ഉണ്ട്. എല്ലാ കാര്യങ്ങളിലും ഞാൻ കൂടെ നിന്ന് ഇതിനെ ക്ഷേത്രത്തിൻ്റെ മൂലസ്ഥാനത്തിന് നല്ല രീതിയിൽ യാതൊരു ന്യൂനതയില്ലാതെ ഞങ്ങളത് ചെയ്തെടുത്തു. ഇന്നത് ആ മൂലസ്ഥാനമാണ് ഏറ്റവും വലിയ പ്രധാനം. അത് ചെയ്ത് കഴിഞ്ഞു. പിന്നെ ഈ 2009 ഒരു പ്രശ്നം വെച്ചപ്പോൾ തന്നെ ഞങ്ങൾ ഇതിനകത്ത് ഒരു 1-2 പേര് ഇതിനെ നമുക്കിവിടെ ആസ്ഥാനമായിട്ട് പാത്രമംഗലം ശ്രീ പത്മകുമാർ സാർ ചേട്ടനുണ്ട്. അദ്ദേഹമാണ് ഇവിടെ എല്ലാ കാര്യത്തിനും ദിവസം കുറിക്കുന്നത്, നമുക്ക് ചില ഗൈഡൻസ് തരുന്നത്, എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്തുകൊണ്ട്. അപ്പോൾ അന്നൊരു അഭിപ്രായ വ്യത്യാസം വന്നു, വേറൊരാളിനെ മാറ്റി ചെയ്യണമെന്ന്. ശരി ചെയ്തോട്ടെന്ന് പറഞ്ഞ് ഞാൻ വിട്ടുകൊടുത്തു. അപ്പോൾ അങ്ങനെ വന്നപ്പോൾ പട്ടകൃഷ്ണൻ നായരെ കൊണ്ട് പ്രശ്നം വെച്ചു 2009. അപ്പോൾ ചില കാര്യങ്ങൾ അതിനകത്ത് പറയുകയുണ്ടായി. അതിങ്ങനെ ലേറ്റായി, കാര്യങ്ങൾ പല ഇതുകൊണ്ട് ലേറ്റായി തോന്നുന്നു. പക്ഷെ ഇപ്പം അവസാനമായിട്ട് എൻ്റെ മനസ്സിൽ തോന്നി എന്തായിരുന്നാലും അങ്ങോട്ട് ഈ ദിവസം കുറിക്കാൻ പോണ്ട. കാരണം എന്താ വെച്ചാൽ ഇവിടെ പല പ്രശ്നങ്ങളാണ്. നമ്മൾ ദിവസം കുറിക്കാൻ വേണ്ടി കുറിച്ച് കഴിഞ്ഞാൽ അതിന് ലേറ്റായി പോകില്ല. കാരണം ആൾറെഡി ഒരു 8 വർഷം കൊണ്ട് ഇങ്ങനെ നീണ്ടു പോവുകയാണ് കാര്യങ്ങൾ. അങ്ങനെ ഇരുന്നപ്പോൾ ഞാൻ ഷായടുത്ത് പറഞ്ഞു, നമുക്കൊരു കാര്യം ചെയ്യണം, പാത്രമംഗലത്തിൽ നിന്ന് ചെറിയൊരു പ്രശ്നവും വെച്ചിട്ട് ദിവസവും കുറിക്കാം, വരണ്ടെന്ന് പറഞ്ഞ് ഞങ്ങൾ 2 പേരും കൂടെ പോയി. പിന്നെ അദ്ദേഹം പറഞ്ഞു ഈ വർഷത്തിൽ ഈ 25 എന്നുള്ള ദിവസം മാത്രമേ ഉള്ളൂ, ജൂൺ മാസം 25-ാം തീയതി മാത്രമേ ഉള്ളൂ. അത് കഴിഞ്ഞാൽ ഇനി അടുത്ത വർഷം എന്ന് പറഞ്ഞാൽ 2019 ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. അപ്പോൾ ഷാ സമ്മതിച്ചു, എന്തായാലും നമുക്ക് ചെയ്തു കളയാം, ഇനി ദിവസം മാറ്റണ്ടെന്ന് പറഞ്ഞു. പക്ഷേ ഇതിനകത്തൊക്കെ വേറെ അതിനുശേഷം പല പ്രശ്നങ്ങളുണ്ട്. കാരണം ഈ ഇതിൻ്റെ പെർമിഷൻ വാങ്ങണം, കമ്മീഷണർ അടുത്ത് പെർമിഷൻ വാങ്ങണം. അതിനുവേണ്ടി പേപ്പർ ചെന്നൈയിൽ പോയി. ഇവിടെ ഈ തൃപ്പരപ്പ് മഹാദേവ ക്ഷേത്രത്തിൻ്റെ പേപ്പറും മണ്ടയ്ക്കാട് ഭഗവതി അമ്മൻ ക്ഷേത്രത്തിൻ്റെ പേപ്പർ ഒരേ ദിവസം പോയി. പക്ഷെ ഞങ്ങൾക്ക് സാങ്ഷനായി വന്നു, മണ്ടയ്ക്കാട് സാങ്ഷൻ ആയില്ല. എന്താണെന്നറിയില്ല, എനിക്ക് അതിൻ്റെ ടെക്നിക്കൽ ഡിഫിക്കൽട്ടീസ് എന്താണെന്ന് ഞാൻ മനസ്സിലാക്കിയില്ല. പക്ഷേ ഞങ്ങൾക്ക് അതിന് ഞാൻ അദ്ദേഹത്തിനോട് നന്ദി പറയുന്നു. കാരണം അദ്ദേഹം കുറിച്ച ദിവസം നമുക്കത് വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. ഞാൻ അതുകൂടെ പറയാൻ വേണ്ടിയാണ് അദ്ദേഹത്തിനെ വിളിച്ചത്. കാരണം എന്താ വെച്ചാൽ അത് വളരെ ചുരുങ്ങിയ ദിവസം കൊണ്ടാണ് ഞങ്ങൾ കുറിച്ചത്. ഈ ദിവസം കുറിച്ചിട്ട് എത്ര ദിവസം, ഒരു 90 ദിവസമേ വരുള്ളൂ. അതിനുശേഷം അതിൻ്റെ ഗവൺമെൻറ്റിൻ്റെ പ്രോസസ്സൊക്കെ ആയി വരും. ഇപ്പം ഒരു 20 ദിവസത്തിന് വേണം ഞങ്ങൾക്ക് ഈ കുംഭാഭിഷേകം നടത്താനുള്ള പെർമിഷൻ. കാരണം ഇപ്പം വളരെ ഹൈക്കോടതിയുടെ ഇടപെടൽ കൊണ്ട് ഈ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് വളരെയധികം വളരെ മൈന്യൂട്ടായിട്ട് അവർ വാച്ച് ചെയ്യണം. ഏത് കാര്യം ചെയ്താലും ഇവിടെ പലരും പറഞ്ഞു കേൾക്കുന്നുണ്ട്, ഇവരുടെ ഇഷ്ടത്തിന് എസ്റ്റിമേറ്റ് ഇടും, അവരുടെ ഇഷ്ടത്തിന് പണിയെടുക്കും, അവരുടെ ഇഷ്ടത്തിന് കാശെടുക്കും. ഒന്നും നടക്കില്ല. ഇതിന് ചില പ്രൊസീജിയറുണ്ട്. മാത്രവുമല്ല, ഇതായിരിക്കുന്ന മനുഷ്യൻ വൈകുണ്ഠസ്വാമി തിരുവട്ടാർ ആദികേശവ പെരുമാളിൻ്റെ വസ്തു ഒരു 110 ഏക്കർ കണ്ട് അദ്ദേഹത്തിന് അറിയാം അതിൻ്റെ ബുദ്ധിമുട്ടെന്താണെന്നുള്ളത്. അദ്ദേഹം വളരെ സേവന മനോഭാവത്തോടു കൂടി ഇറങ്ങി ആ എസ്റ്റേറ്റിനെ വിളയാട്ട് മൈതാനം, മറ്റു മൈതാനം, മറിച്ച മൈതാനം എന്ന് പറഞ്ഞ് ഉണ്ടാക്കാൻ നിന്നതിന് അദ്ദേഹം ഇന്നൊരു എസ്റ്റേറ്റാക്കി ഭഗവാന്റെ വകയാക്കി നാളെ വരുമാനം ഉണ്ടാക്കാനുള്ള ഒരു സംവിധാനം ഉണ്ടാക്കിയത് അദ്ദേഹത്തിന് അറിയാൻ. ഇതിനെക്കുറിച്ച് ഞങ്ങൾ പറയേണ്ട കാര്യമില്ല. അതിന്ന് പ്രോസസ്സിലിരിക്കുകയാണ്. നാളെ ഒരു കാലത്ത് റബ്ബറിന് വിലയുണ്ടെങ്കിൽ കോടാനുകോടി രൂപ അവിടെ നിന്ന് തന്നെ നമുക്ക് വരുമാനം ഉണ്ടാക്കാനുള്ള സംവിധാനമുണ്ട്. അതവിടെ നിൽക്കണം. നമ്മുടെ ക്ഷേത്രവുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട കഥകൾ പറയാം. അപ്പോൾ ആദ്യമായിട്ട് ഇതിന് പ്രശ്നം വെച്ച് ഇതിന് 89 ദിവസത്തിൽ ഇതിനെ ഇത് ചെയ്യണമെന്നുള്ളതായിരുന്നു 2009 വെച്ച പ്രശ്നം. പക്ഷെ അതൊന്നും നടന്നില്ല.
എന്തോ സാങ്കേതിക തടസ്സം കൊണ്ട് ഇത്രയും ദിവസം നീണ്ടു. പിന്നെ ഇതിനെ എടുത്തു പറയാനുള്ളത്, നമുക്ക് ദൈവാധീനം എന്ന് പറയുന്നത് ഈ പ്രദേശത്ത് നമുക്കൊരു കോൺട്രാക്ടർ ഉണ്ടായി. അതാണ് ഏറ്റവും വലിയ. കാരണം തിരുവട്ടാറ് ഈ അടുത്ത കാലത്ത് ഒരു കോൺട്രാക്ടർ പത്മനാഭപുരം രാജൻ സാർ അദ്ദേഹം ഏറ്റെടുത്ത് ചെയ്തതുപോലെ നമ്മുടെ തൃപ്പരപ്പിൽ രവിയുടെ ഒരു പ്രസൻസാണ് ഇത്രയധികം വളരെ മെച്ചപ്പെട്ട രീതിയിലൊരു പണി കഴിപ്പിച്ച് ഇന്ന് ഈ കുംഭാഭിഷേകം നടത്താനുള്ളത്. അദ്ദേഹത്തിനെ നമുക്ക് സ്മരിക്കാതിരിക്കാൻ പറ്റത്തില്ല. എല്ലാവരും ഒരു കൈ കൊട്ടി അദ്ദേഹത്തിനെ വിഷയണമെന്ന് ഞാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. മാത്രമല്ല നമ്മുടെ കൂട്ടത്തിലുള്ള ഷൺമുഖം എന്ന് പറഞ്ഞ സുഭാഷ്, കൃഷ്ണൻകുട്ടി ഞാൻ കഴിഞ്ഞ കമ്മിറ്റിയിൽ ഞാൻ ട്രഷററായിരുന്നു. കഴിഞ്ഞ കുംഭാഭിഷേക കമ്മിറ്റിയിൽ ഞാൻ ട്രഷററായിരുന്നു. ഷൺമുഖം രണ്ടുപേരും മരിച്ചു. പ്രസിഡന്റ് മരിച്ചു, സെക്രട്ടറി മരിച്ചു. ഞാൻ മാത്രമേ ഉള്ളൂ ട്രഷറർ. അന്ന് ഞങ്ങളുടെ കൂടെ ഇതിലിരുന്നത് കൃഷ്ണൻകുട്ടി, ഷൺമുഖം. ഷാ അന്ന് കൊച്ചു പയ്യനാണ്. ഞാൻ തെറ്റിദ്ധരിക്കുന്നത്, കാരണം അവന് ഇന്ന് 35 വയസ്സേ ആയിട്ടുള്ളൂ. 23 വർഷത്തിന് മുമ്പ് നടന്ന സംഭവമാണ്. പക്ഷെ എന്നിരുന്നാലും അതിലൊരു പങ്കവനുണ്ട്. അന്ന് ഹിന്ദുമുന്നണിയുടെ രാമഗോപാൽജി വന്നപ്പോ മുത്തുക്കുട പിടിച്ചത് ഈ ഷായാണ്. എൻ്റെ കയ്യിൽ ഇന്ന് ഫോട്ടോ ഉണ്ട്. ആ കുംഭാഭിഷേകത്തിൽ രാമഗോപാൽജി വന്നപ്പോൾ മുത്തുകുട പിടിച്ചത് ഈ ഷാ. അപ്പം ഞങ്ങളിലെല്ലാം ഇത് റെക്കോർഡൊക്കെ ഉണ്ട്. അപ്പം ഈ കമ്മിറ്റിയിലുള്ള മറ്റ് അംഗങ്ങൾ ഒരു 3-4 പേര്. പക്ഷെ ഇതിനിടയിൽ പല തടസ്സങ്ങൾ. ഇന്നതാ വന്ന് കുറച്ച് പേര് സഹകരിക്കുന്നുണ്ട്, ഇല്ലെന്ന് ഞാൻ പറയുന്നില്ല. ഈ സഹകരണം എല്ലായ്പ്പോഴും ഉണ്ടെങ്കിൽ ഈ ക്ഷേത്രം വളരെ ഏറെ നമുക്ക് ഇതിനെ മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാൻ കഴിയും. ഇനിയെങ്കിലും ഉണ്ടാവുമെന്ന് ഞാൻ പ്രതീക്ഷിക്കുന്നു. വേറൊന്ന്, ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ ഈ പ്രദേശം ഞങ്ങൾ ഇന്ന് JC-യുടെ ഉത്തരവോടുകൂടി ഇത് കംപ്ലീറ്റ് ഈ 4.5 ഏക്കർ സ്ഥലം പ്രൊട്ടക്ട് ചെയ്ത് എടുത്തു കഴിഞ്ഞു. ഇനി ടൂർ പാർട്ടിയൊക്കെ ഡിവോട്ടീസ് അല്ലാതെ ഈ ക്ഷേത്ര പരിസരത്ത് ആരെയും ഞങ്ങൾ അലോ ചെയ്യൂല. അതിനുവേണ്ടി ആരും ശ്രമിക്കുകയും വേണ്ട, നടക്കുമില്ല. കാരണം എന്ത് തന്നെ വന്നാലും കാരണം ഇവിടെ വേറെ സത്യമാണ്, ഈ പ്രദേശത്തോട് ചേർന്ന് അരുവിയുടെ ഭാഗത്ത് ഒരു ക്രിസ്ത്യൻ സമുദായമാണ് ഏറ്റവും വലുതായിട്ട് ഇവിടെ അവർ ബിസിനസ് ആയിരുന്നാലും എന്തായിരുന്നാലും ചെയ്യുന്നത്. അവരെ കൊണ്ട് യാതൊരു ശല്യവും ഞങ്ങൾക്ക് ഈ ക്ഷേത്രത്തിലില്ല, സത്യമാണ്. പക്ഷേ നമ്മുടെ ആൾക്കാർ എന്തിനു വേണ്ടിയാണ് ഇത് ചെയ്യുന്നതെന്ന് എനിക്കറിയില്ല. നമ്മുടെ ആളുകൾ വളരെയധികം ഞങ്ങളെ ഉപദ്രവിച്ചിരിക്കുകയാണ്. ഈ പ്രദേശത്തുള്ളവർ എല്ലാവരെയും ഞാൻ പറയുന്നില്ല, വിരളിൽ ഉണ്ടാകുന്ന 4-5 പേർ ഉപദ്രവിച്ച് ഇതൊന്നും നന്നാക്കല്ലേ എന്നുള്ള രീതിയിൽ. പക്ഷെ ദൈവാധീനം കൊണ്ട് ഇന്ന് വളരെയധികം ഈ ക്ഷേത്രത്തിന്റെ ഈ പരിസരത്ത് കൂടിയ ജനങ്ങളെ കണ്ടപ്പോൾ എനിക്ക് വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. കാരണം 95-ൽ ഇത്രയും ജനങ്ങൾക്ക് വരാനുള്ള സംവിധാനമില്ല, അതിന് ഞങ്ങൾക്ക് എത്തിക്കാനുള്ള സംവിധാനമില്ല. ഇന്ന് എല്ലാ സംവിധാനവും ഉണ്ടായി. ഇന്ന് ഈ പ്രദേശത്ത് വന്ന ജനങ്ങളെ കണ്ട് ഇനിയെങ്കിലും നമുക്കും ഇതിവിടെ നിന്ന് പലതും ചെയ്യാമെന്നുള്ള ഒരു മനോഭാവം ഉണ്ടാവണമെന്ന് ഞാൻ വളരെയധികം നിങ്ങളോട് ക്ഷമിച്ചുകൊണ്ട് ഞാനിനി പ്രസിഡന്റ് എന്നോ യാതൊരു ഉത്തരവാദിത്തനും ഞാനില്ല. എല്ലാ പൊറുപ്പും ഷാ എന്ന് പറയുന്ന ആ വ്യക്തിയെ ഞാൻ ഏൽപ്പിച്ചിട്ട് ഞാൻ ഇവിടെ വെച്ച് മതിയാക്കാണ്. നന്ദി, നമസ്കാരം. எனக்கு அந்த டவுட் கேமரா கொடுத்து அதே லைட்டாக சர்வீஸ் கொடுத்துட்டு அதுக்கு டார்க் கலர் உனக்கு ஒரு 1000 தான் அடுத்து இருக்குதல்ல புத்திர என்ன வேண்டி സ്വരൂപിനെ അവതാരവരിഷ്ഠായ രാമകൃഷ്ണായ നമോ. அன்பார்ந்த பக்த பெருமக்களே, இன்றைய தினம் அருவியும் ஆறும் ஓடுகின்ற திருப்பரப்பு மகாதேவர் கோயிலிலே ஒரு புனிதமான காரியம் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பக்தர் உள்ளத்திலே மகாதேவர் குடியிருந்து கொண்டு அருள்பாலிப்பார். இந்த நல்ல வேளையிலே இது திருவிளையாடல் புராணத்திலே வருகின்ற தட்ச யக்ஞன் அவனை வேள்வி செய்கின்ற போது சிவபெருமானை புறக்கணித்ததாக வரலாறு திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. வீரபத்திர கடவுளாக வந்து அந்த வேள்வியை அழித்து மீண்டும் இங்கே தியான ரூபத்திலே இருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அநீதிக்கு இறைவன் துணை போக மாட்டான், நீதிக்கு துணை போவான். அதனால் வீரபத்திராக வந்து
இந்த கோயிலிலே ஒரு பெரிய இடையூறுகளெல்லாம் நீக்கி இந்த மகாதேவர் ஆலயம் வீரபத்ர சுவாமியாக இருந்து கொண்டு மக்களுக்கு வருகின்ற தொல்லைகள், துயரங்கள், துன்பங்கள் இவைகளெல்லாம் நீக்கி அருள் பாலிப்பார் என்று சொல்லி வருகை நின்றிருக்கின்ற அத்தனை பேருக்கும் மனமாற வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி, முக்கிய அன்பர்கள் எனக்கு பெயர் சரியாக தெரியாது, இருந்தாலும் அவர்கள்லாம் இந்த கும்பாபிஷேகத்தில் ஈடுபட்ட முக்கிய புறப்புற அனில்குமார் அவர் தான் ஆசிரமத்தில் கேட்க வந்தார். இப்படி அவரோடு சேர்ந்து எத்தனையோ நண்பர்கள் உதவி இருப்பார்கள். அவர்களெல்லாம் இந்த திருக்கோயில் கும்பாபிஷேகம் செய்த பெரிய புண்ணியம் அவர்களெல்லாம் சேர வேண்டும், அவர்கள் நலமாக இருக்க வேண்டும். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்பாக மேன்மையாக அறிவுடையவர்களாக ஆற்றல் உடையவர்களாக இந்த சமுதாயத்துக்கு பயன்படும்படியாகவும் நல்லவர்களாக வாழ்ந்து நாடு செழிக்க உதவ வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற மகாதேவரை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வணக்கம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அம்பலத்திலே ஆடுகின்ற அந்த சிவபெருமான் மலர்ச்சிலம்படியை வாழ்த்தி வணங்குவதற்காக நாம் இங்கே வந்துள்ளோம். என்றாலும் திருப்பரப்பிலே அமர்ந்து அருள் புரிகின்ற அந்த சிவபெருமானவன், அம்பலத்திலே ஆடுகின்ற அந்த சிவபெருமான் தான். அவருடைய குடமுழுக்கு விழாவை கண்டு கழித்து எல்லோரும் அருள் பெற, எல்லோருக்கும் அந்த அருள் கிடைக்காது, அருளாளர்களுக்குத்தான் கிடைக்கும். அந்த அருளாளர்களில் நாமும் எல்லோரும் எல்லா இதுவும் கலந்து வந்துகிறோம். திருமூலர் என்கிற சித்தர் 3000 வருடங்கள் வாழ்ந்து 3000 பாடல்கள் பாடியுள்ளார். அந்த 3000 பாடல்களும் சிவபெருமானை குறித்து. அதிலே முக்கியமான ஒரு பாடலை மட்டும் சொல்லுகிறேன். சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லை. முக்கண் கடவுளாகிய சிவபெருமான் இந்த திருப்பரப்பிலே அமர்ந்து எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த அருளை பெறுவதற்கு தகுதியானவர்கள்தான் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறோம். அந்த அருளை பெற்று பல்லாண்டு ஆரோக்கியமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோ. சிவாய நமோ. சிவாய வாழ்நாதன் தாழ்வாழ்க, மேற்படும் நெஞ்சன் காதான் தாழ்வாழ்க, கோபடி ஆண்ட பெருமணியின் தாழ்வாழ்க, ஆகின்றான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்த்து வேதம் கெடுத்தாண்ட வேந்தன் அணிவில்க, பிறப்பருக்கும் எல்லாமல்ல திருப்பரப்பு ஸ்ரீ மகாதேவர் அருளால் சீரோடும் சிறப்போடும் வெகு விமரிசையாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை அனைத்து பக்தர்களையும் நிர்வாகத்தினரை மறுங்கழைத்து நடத்திய சகோதரர் அனிகுமார் அவர்களே, நல்ல ஒரு வாழ்த்துரை வழங்கி இருக்கின்ற நெய்யூர் ராமகிருஷ்ணானந்தா ஆசிரமத்தைச் சேர்ந்த சுவாமி பரம பூஜனிய ராமகிருஷ்ணானந்தஜி சுவாமிகளே, காந்திமதி எஸ்டேட்டினுடைய நிர்வாக சகோதரர்கள் வருகிறார்கள் அவர்களே, எனக்கு பின்னால் நல்ல வாழ்த்துறைகளை வழங்க இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் கலையரசன் அவர்களே, இந்து முன்னணியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரர் செல்லன் அவர்களே, இங்கே நம்முடைய மின்சாரிய வாழத்திலே எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்து கொண்டு ஆத்மீக பணிகளிலும் கோயில் திருவிழாக்களிலும் கோயில் திருப்பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டு நல்ல ஒரு அருளை வழங்க இருக்கின்ற மதிப்பிற்குரிய பத்மகுமார் சார் அவர்களே, இன்னும் வாழ்த்துறை இருக்கின்ற பெரியவர்கள், இங்கே கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கி கொண்டு
நேரிதம் அரிதாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கும்பாபிஷேகத்தினை பற்றி ஒரு நெடிய உரையை ஆற்ற விரும்பவில்லை. இருந்தாலும் சுவாமி காலடியிலே அவதரித்த ஆதிசங்கர பகவத்பாதர் அவர்கள் இந்து சனாதன தர்மத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பிரிவுகளை எல்லாம் பகுத்து சண்மகங்களாக பகுத்து கொடுத்து அதிலே சைவாகமம் என்று சொல்கின்ற சிவ வழிபாட்டத்திற்கு முக்கியத்தை கொடுத்து அதனுடைய அடிப்படையிலே ஆகம விதிகளை கொடுத்து ஆகம விதிகளின் அடிப்படையிலே தான் பூஜைகள் மற்றும் கும்பாபிஷேகம் என்று சொல்கின்ற திருப்புட முழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெறுகின்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பகவான் அல்லது பகவதிக்கு ஆகம முறைப்படி அந்த கும்பாபிஷேக விழா நடைபெறுகின்ற காரணத்தினால் பல்வேறு துன்பங்களால் துயரங்களால் தன்னை அடைந்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களெல்லாம் தான் வாங்கி கொண்டு அதனால் தன்னினுடைய ஆற்றல்கள் குறைகின்ற பொழுது மீண்டும் ஆற்றலை பகவான் அல்லது ஈஸ்வரன் அல்லது ஈஸ்வரிக்கு ஊட்டுவதற்காகத்தான் மந்திர எந்திர தந்திர முறைப்படி பகவான் ஆதிசங்கர பகவத்பாதர் வகுத்து கொடுத்த நன்னறியின் முறைப்படி தான் நம்முடைய ஊர்கள் தோறும் ஆலயங்களை எழுப்பி ஆலயங்களிலெல்லாம் திருப்புட முடுக்கு என்று சொல்கின்ற கும்பாபிஷேக விழாக்களை கொடுத்து அதன் மூலமாக பகவானுக்கு ஆற்றலை ஊட்டுகின்றார்கள். அதன் அடிப்படையிலே நம்முடைய அந்த பகவான் எல்லாம் அல்ல ஆதி பரமேஸ்வரர் தெற்கு வடக்கு மேற்கு நோக்கி இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பகவான் தட்சயாகத்தை முடித்து கொண்டிருக்கின்றார் என்று அந்த பாடலிலே அழகாக இங்கே பாடிய சகோதரர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனி மாதத்திலே நம்முடைய உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய கடைசி நிகழ்வு இது. ஆனி மாதத்தோடு உத்தராயண புண்ணிய காலம் முடிகின்றது. அதிலும் இந்த உலகம் எப்படி இயங்குகின்றது என்று நாம் பாகவத பிராமணத்தை பார்ப்போமேயானால் எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் நடராஜமூர்த்தியாக அந்த சிதம்பரத்திலே இருந்து கொண்டு அவனுடைய ஆடலால் இந்த உலகம் இயங்குகின்றது, நவகோள்களும் இயங்குகின்றன என்று சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு ஆனி மாதத்திலே வருகின்ற திருமஞ்சன நிகழ்ச்சி. அந்த ஆனி திருமஞ்சன நிகழ்ச்சி நடந்து முடிந்த அந்த நல்ல புண்ணிய காலத்திலே இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நல்ல அழகாக வேதாகமப்படி நடைபெற்றது. இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து பக்தர்களுக்கும் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல எம்பெருமான் கைலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற உமாபதி சமேஸ்வர அந்த சிவபெருமானுடைய கைலைவாசனுடைய திருப்பாதங்களை தரிசித்த அனைத்து பக்தர்களுக்கும் எல்லாம் அல்ல எம்பெருமான் எல்லா அருள்களையும் அருள்பாலிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருவரை எல்லாம் அல்ல திருப்பரப்பு மகாதவர் திருப்பாதங்களிலே பணிந்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி ஐயப்பன் சார். மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருப்பரப்பு மகாதேவர் ஆலய கும்பாபிஷேக விழா சீரன் சிறப்புமாக நடைபெற்று எல்லா விதமான தந்திர முறைப்படி பூஜைகள் காரியங்கள் எல்லாம் நடைபெற்று இப்போது கும்பாபிஷேகனுடைய நம்முடைய இந்த ஆத்மீக உரை வாழ்த்துரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வாழ்த்துரை வழங்குவதற்காக இந்த மாநாட்டிலே தலைமை தாங்கி வழிநடத்துகின்ற கோயில் திருப்பணி குழு மற்றும் இந்த திருப்பரப்பு மகாதேவர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு முழு கவனம் கொடுத்து எல்லா விதமான சிரமங்களையும் சகித்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்துவதற்கு பணி செய்த இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி இருக்கின்ற மதிப்புக்குரிய அனுப்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற ராமகிருஷ்ணா மிஷனுடைய அதனுடைய சன்னியாசியாக இருந்து பணி செய்து கொண்ட சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜ் அவர்களே, இந்த பகுதியில் இருக்கின்ற எஸ்டேட்டினுடைய அதிபர்களாக இருந்தாலும் இந்த பகுதி ஆத்மீக ஒரு வெளிச்சமுள்ள பகுதியாக அமைவதற்காக ஒரு கோயில் இல்லை, இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை ஆலயங்களையும் செம்மைப்படுத்தி திருப்பணி செய்து அதற்கான முழு கவனத்தையும் கொடுப்பதோடு நம்முடைய ஆதிகேசவன் கோயிலினுடைய சொத்தை அதிலே தன்னுடைய சொந்த செலவிலே அங்கே ரப்பர் நர்சரியை வைத்து இன்றைக்கு அதனுடைய வருமானம் வருகின்ற வகையிலே பல காரியங்களை செய்கின்ற நல்ல பொது நோக்கோடு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய
எஸ்டேட்டினுடைய சுவாமி ராமகிருஷ்ணானந்தா லட்சுமணா சுவாமி அவர்கள், இவர் ராமச்சந்திர சுவாமி அவர்கள், லட்சுமண சுவாமி அவர்கள், இவர்கள் முழு கவனம் கொடுத்து இந்த பகுதியிலே பல கள்ள காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லி, அதே போன்று நம்முடைய இந்த பகுதியிலே மின்சார வாரியத்திலே இருந்தாலும் கூட தான் பார்க்கின்ற துறையை மட்டுமல்ல, துறையை சார்ந்ததும் மற்றும் அதன் மூலமாக சமுதாயத்திலே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு பணி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இன்ஜினியர் பத்மநாபன் சார் அவர்களே, இங்கு நமக்கு பேசி வர இருக்கின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பை எடுத்து பணி செய்து கொண்டிருக்கின்ற விவேகானந்தன் அவர்களே, அதே போன்று RSS இயக்கத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கலையரசன் அவர்களே, இங்கு சித்ராலயா என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி பல அனாதை குழந்தைகளை எல்லாம் தத்தெடுத்து அதை படிப்பித்து நல்ல நிலையை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற சுவாமி சீனிவாசன் அவர்களே, ஆத்மீகமானாலும் சரி, பலவிதமான தொண்டு காரியங்களானாலும் சரி, மலைவாழ் மக்கள் நிகழ்ச்சிகளானாலும் சரி, பலவிதமான திருப்பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி பணி செய்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஐயப்பன் அவர்களே, இதையெல்லாம் நிர்வகித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த திருப்பணி நான் முடித்து இன்னொருவருக்கு அதை கொடுக்கின்றேன் என்று சொன்னார்கள் நம்முடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அனில்குமார் அண்ணன். ஆனால் அப்படி கொடுத்து விட்டு சென்றால் ஒன்றும் அந்த துறையோ அந்த ஆலயமோ மேன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனாலும் கூட நாம் அத்தனை பேரையும் நம்மளை போன்று அவர்களும் நம்மோடு இணைந்து பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், நாம் இந்த பணியை ஒருவர் செய்வார் என்று கொடுத்தால் அவர் பல இடைஞ்சல்கள் வரும்போது உங்களை போன்று சகித்து அதை மேல்நிலைக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போய்விட்டால் அந்த பணிகள் எல்லாம் சரியாக நடப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். எனவே அவர்களோடு அவர் முன்னே இருக்கட்டும், நீங்கள் கூட இருந்து அந்த பணியை சிறப்போடு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று மற்றும் இந்த திருப்பணிக்காக என்னெல்லாம் நிலையிலே பணிகள் செய்தார்களோ அத்தனை பேரை ஒரே அணியிலே கோர்த்து, அது ஹிந்து என்ற அணியிலே கோர்த்த அத்தனை பேரையும் இந்த பணிகளை சரியாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி திருப்பரப்பு மகாதேவர் ஆலயம் ஒரு பாழடைந்த ஆலயமாக திருவட்டாறு திருப்பரப்பு போன்ற பாளையங்கள் எல்லாம் பாழையிடுவதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய சமுதாயத்தில் இருந்த முன்னோர்கள் நாத்திகர்கள், முன்னோர்கள் சொல்ல மாட்டேன், நாத்திகர்கள் இந்த பகுதியிலே வந்து குடியமர்ந்த நேரத்திலே நம்முடைய ஆலயங்களை எல்லாம் தவிடுபடியாக்கிய ஒரு காலம் இருந்தது. அதன் அடிப்படையிலே தான் கோயில்களுக்கு பூஜை இல்லை, நிவேத்தியம் இல்லை, வழிபாடு இல்லை. கோயில் அடைந்தால் அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கலாம். இந்த நாடு ஒரு அந்நியவனுக்கு அடிமைப்படுகின்ற நிலையிலே போய்கொண்டிருப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் பலர் வந்து உள்ளே புகுந்து ஆலயங்களை தகர்த்து பூஜை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். உணர்வு அந்த காலத்திலே அத்தனை பேருக்கு இருந்தது. கோயிலை கட்டியிருக்கின்றார்கள், கும்பாபியம் எடுத்திருக்கின்றார்கள், சொத்துக்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இடையிலே வந்த அந்நியவன் உள்ளே புகுந்து நம்முடைய ஆலயத்தையும் ஆலயத்தினுடைய பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரங்களை எல்லாம் தவிடுபடியாக்குகின்ற ஒரு சூழ்ச்சியை செய்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு ஆலயம் இந்த லெவலுக்கு கீழே சென்றது. ஆலயத்தின் மூலமாக பள்ளிக்கூடம் பல ஸ்தாபனங்கள் வந்து இந்து மட்டுமல்ல அத்தனை பேரும் படித்து எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அந்த காலத்திலே மகான்கள் பெரியவர்கள் எல்லாம் ஆலயத்தையும் ஆலயத்துக்கு சொத்துக்களையும் தந்தார்கள். அந்த அளவையெல்லாம் மீண்டும் நமக்கு இங்கே இருக்கின்றவர்கள் பெரியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பல ஆலயங்களை தத்தெடுத்து பணி செய்வதை நான் தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதன் அடிப்படையிலே இது வரும் மேடையிலே சொல்லப்பட்டேன், நடந்த காட்சியை கண்டு சொல்கின்றேன். எனவே இப்போது இருக்கின்ற அறநிலைத்துறையும் ஒரு அளவுக்கு இதற்கு ஒத்து போய் இந்த பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அறநிலைத்துறை ஒரு அளவுக்கு எல்லா ஆலயங்களும் திருப்பணி செய்ய வேண்டிய நல்ல எண்ணம் அவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற நேரத்திலே கேட்டு, நாம் கோயிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று எண்ணினோம். கோயில்கள் இப்போது நிறைந்து இருக்கின்றது. எனவே அந்த ஆலயங்கள் எல்லாம் மக்கள் வந்து
தினசரி நமக்கு இருக்கின்ற பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நமக்குள்ளே வைத்து கலிபிடித்து அழிவை ஏற்படுத்தாமல் எல்லா நிலையிலும் தெய்வமே நீதான் என்னால் ஒன்றுமில்லை என்று பகவானோடு சமர்ப்பணம் செய்து மனதை செம்மைப்படுத்தி பக்குவப்படுத்தி மனிதனும் தெய்வமாகலாம் என்ற கூற்றுக்கிழங்க வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ஆலயங்கள் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான ஒரு நிலையிலே அத்தனை பேரும் தெய்வீக தன்மை படைத்தவர்களாக ஒரு நிலையிலே நாம் பக்குவப்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். திருப்பரப்பு மகாதேவர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சமய நிகழ்ச்சியை தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற ஆலய நிர்வாக குழுவினுடைய தலைவரும் என்னுடைய அருமை நண்பரும் ஆகிய மரியாதைக்குரிய பெரியவர் திரு அனில்குமார் அவர்களே, இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சமய பெரியோர்களே, சாமிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்புடைய செய்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, யாவருக்கும் எங்களது அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே எங்களை போன்றவர்களுக்கு திருப்பரப்பு என்று சொன்னால் நாங்கள் பாசமாக அணிக்குட்டன் என்று அழைக்கக்கூடிய அவரை மட்டும்தான் தெரியும். ஆனால் சமீப காலமாக அவருடைய அந்த தொடர் பணியும் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்ட செயல்பாடுகளும் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை மகாதேவர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார் என்று சொன்னால் தெய்வத்தினுடைய சாநித்தியம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு முன்னால் பேசுகின்ற பொழுது மரியாதைக்குரிய இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய செல்லமனாட்சி அவர்கள் ஆலயத்தினுடைய வளர்ச்சியும் அதனுடைய தோற்றமும் அதனுடைய அழிவு பாதையை பற்றி குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே நாம் நம்முடைய ஆலயத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது சுமார் இந்த கும்பாபிஷேக பணிகள் நடைபெறுவதற்காக 2.25 கோடி ரூபாய் செலவாகியதாக நான் அறிகின்றேன். இதில் 1.5 கோடி ரூபாய் இந்த பகுதியை சார்ந்த மேடையில் இருக்கின்ற தொழில் அதிபர்கள், மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள், இவர்களுடைய உங்கள் அனைவருடைய நீங்கள் உங்களுடைய உழைப்பினால் நீங்கள் ரத்தம் சிந்தி உருவாக்கிய 1.5 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு நாம் இனாமாக கொடுத்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தமிழக அரசு நமக்கு கொடுத்தது 75 லட்சம் ரூபாய். ஆனால் உங்களை போன்ற பக்தர்கள் 1.5 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு இனாமாக கொடுத்து அரசாங்க சொத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இன்றைய நிலை, இந்த கலியுகத்தினுடைய நிலையத்திற்கு தெய்வீக ஆன்மீக சிந்தனை மூலமாக பணத்தை டெபாசிட் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாறாக இந்து அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நம்மிடமிருந்து பிடிக்கப்பட்ட இந்த டெபாசிட் தொகையை பிற சமுதாயத்திற்கு அரசாங்கம் இனாமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணம் என்ன? செல்லமண்ணாச்சி குறிப்பிட்டார்கள் ஆலயத்தினுடைய நசிவிற்கு காரணம் என்ன என்பதை. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான ஆலயங்களுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்தம் நிலமான இருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் வாடகைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாடகை ரூபாய் மட்டுமே ஒரு ஆண்டிற்கு சரியான முறையிலே வாடகை பணம் கிடைத்தது என்றால் தமிழகத்தினுடைய பட்ஜெட்டை நிறுவக்கூடிய அளவிற்கு இந்த ஆலயங்களுடைய சொத்தானது பிறருடைய கைவசத்திலே இருக்கின்றது என்பது சமீப காலத்திலே வெளிவரப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கின்றது. இவை அனைத்தையும் நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய ஆலயத்திற்கு சொந்தமான ஆலயத்திற்கு நிர்வகிப்பதற்காக நம்முடைய மூதாதையர்கள் மன்னுடைய காலத்திலே கொடுத்த அனைத்தும் இன்றைக்கு பிறர் அதை என்ஜாய் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை என்று சொன்னால், நான் இன்னொன்றையும் கூறுகின்றேன், ஏராளமான ஆலயங்களில் உங்களைப் போல பக்தர்கள் இல்லை என்று சொன்னால் தினசரி மாலையிலே திருவிளக்கு ஏற்றுவதற்கு கூட வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இன்றைக்கு பல்வேறு ஆலயங்களிலே மாறியிருக்கும். அதன் காரணம் என்ன? நம்முடைய மாநிலத்தை பொறுத்த மட்டில் RSS பேரியக்கம், இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்,
வெள்ளிமலை ஆசிரமம் இவைகளெல்லாம் இல்லை என்று சொன்னால் ஏராளமான ஆலயங்கள் இன்றைக்கு பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல், விளக்கு ஏற்றுவதற்கு வசதி இல்லாமல் அனைத்தும் இடிந்து பிடிந்து பிற சமுதாயத்தை சார்ந்தவருடைய கையிலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக மாறக்கூடிய சூழ்நிலை மாறி இருக்கின்றது என்று சொன்னால் இது நம்முடைய பேர் இயக்கங்களுடைய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நாம் எண்ணி பார்க்க முடியும். நாம் இன்றைக்கு கலியுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலியுகத்தில் எது நடக்குமோ அதுக்கு நேர் மாறாகத்தான் நடக்கும். ஒரு காலத்தில் இந்து சமயத்திலே இந்து ஆலயங்களுக்கு செல்கின்றவர்கள், இந்து இறைவனை வழிபடுகின்றவர்கள் முட்டாள்கள் என்று யார் கூறினார்களோ, எந்த நாவினால் கூறினார்களோ அவர்கள் இன்றைக்கு திருச்சியிலே இருக்கின்ற ஸ்ரீரங்கநாதனுடைய ஆலயத்தில் வாயிலை தேடி செல்கின்றார்கள் என்று சொன்னால் கலியுகத்தினுடைய மாற்றம் இந்து எழுச்சியினுடைய கையிலே இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை நான் கூறுகின்றேன். அதுபோல் இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியை நாம் பார்த்தால் விஞ்ஞானத்தில் இந்து சமயத்தை தான் ஒட்டுமொத்தமாக வைத்து விஞ்ஞானமே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எதிராக ஒரே ஒரு 2 சம்பவங்களை மட்டும் குறிதாக கூறி நான் முடித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆலயத்திலே சிவபெருமானுடைய ஆலயம் இருக்கின்றது. சிவனுக்கு முன்பாக நந்தி இருக்கின்றது. சிவன் சக்தி வாய்ந்தவர், நந்தியும் இருக்கின்றார். உலகத்திலே எந்த பங்கு சந்தையை நீங்கள் பார்த்தாலும் பங்கு சந்தையினுடைய அலுவலகத்திற்கு முன்பாக நந்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இந்து கலாச்சாரம் தான் உலகளாவிய பொருளாதாரத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் இன்றைக்கு நாம் கம்ப்யூட்டர் யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கம்ப்யூட்டர் இருக்கின்றது. கம்ப்யூட்டர் என்று சொன்னால் புத்தி, புத்தி என்று சொன்னால் நாம் விநாயகரை புத்திமானாக நாம் வழிபடுகின்றோம். விநாயகருக்கு முன்பாக என்ன இருக்கின்றது? மவுஸ் இருக்கின்றது. கம்ப்யூட்டர் முன்பாக என்ன வைத்திருக்கின்றார்கள்? மவுஸ் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த இரண்டையும் கூறிக்கொண்டு இந்து சமயம் மட்டும்தான் உலகத்திலே எந்த விஞ்ஞான வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஏதாக இருந்தாலும் இந்து சமயத்தை அடிப்படையாக வைத்துதான் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு சமயத்தினுடைய அருமை கருதி என்னுடைய அருமை நண்பர் அவர்கள் இனி நான் இந்த ஆலயத்தினுடைய எந்த பொறுப்பையுமே எடுக்க மாட்டேன் என்று கூறினார்கள். நீங்கள் எடுக்காமல் ஓடினாலும் மகாதேவர் உங்களை இழுத்து உள்ளே வைப்பார் என்பதை கூறிக்கொண்டு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் அவருடைய உற்றார் உறவினருக்கும் எல்லாம் வல்ல மகாதேவருடைய சக்தியானது கிடைப்பதற்காக எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பரப்பு அருள்மிகு மகாதேவர் ஆலயத்தில் ஸ்ரீ மகா கும்பாபிஷேகம் நடந்து அதன் ஒரு பகுதியாக சமய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கும் அருமை சகோதரர் எங்களுடைய வீரபத்ரா சேவா ட்ரஸ்டினுடைய தலைவருமான ஜி அனில்குமார் அவர்களுக்கு முதலாக என் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இறைவணக்க பாடி சென்ற சகோதரர் அஸ்வின் ஸ்ரீதேவ் அவர்களுக்கும் என் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவணக்க பாடி சென்ற சகோதரர் அஸ்வின் ஸ்ரீதேவ் மேடையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இங்கு அருமையாக ஒரு வரவேற்புரை நிகழ்த்திய திரு சதீஷ்குமார் அவர்களுக்கு என் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாக்குழுவினுடைய அழைப்பை ஏற்று இங்கு அருமையாக ஒரு சொற்பொழிவு ஆற்றிய ஸ்ரீ ராமகிருஷ்ணந்தா சுவாமிஜி அவர்களை என் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமத் ராமகிருஷ்ணானந்த அவர்களை ஆதரிக்கும்பதனாയി ஸ்ரீ அனில்குமார் அவர்களை சென்னிச்சு கொள்கிறோம். அடுத்தபடியாக திருவாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
അടുത്തതായി ശ്രീനിവാസൻ അവർകളെ ആദരിക്കുന്നതിനായി അനിൽകുമാർ സാറിനെ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. அடுத்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலுக்காக பல்வேறு காலகட்டங்களில் எங்களுக்கு ஆதரவு நல்கி பொருளாதார ரீதியிலும் நல்லபடியாக செய்த திருவாளர் லட்சுமணன் சுவாமிஜி காந்திமதி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ലക്ഷ്മണ സ്വാമി അവർകളെ ആദരിക്കാനായി അനിൽകുമാർ അവர்களை ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. அடுத்தபடியாக திருவாளர் ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி வைகுண்டம் அன்னார் அவர்களுக்கும் விழாக்குழு சார்பாகவும் என் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். രാമചന്ദ്ര സ്വാമി അവர்களை ആദരിക്കുന്നതായി അനിൽകുമാർ അവர்களை ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. திருவாளர் ஐயப்பன் அவர்களை என் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ശ്രീ അയ്യപ്പൻ അവர்களை ആദരിക്കുന്നതിനായി അനിൽകുമാർ സാറിനെ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. எங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த விழா கலை நிகழ்ச்சி கலந்து கொண்ட திருவாளர் கலையரசன் அவர்கள் RSS பொறுப்பாளர் அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலையரசன் அவர்களை ஆதரிക്കുന്നതിനായി அனில்குமார் அவர்களை ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. திருவாளர் விவேகானந்தன் அவர்களையும் என் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ശ്രീ വിവേകാനന്ദൻ അവர்களை ആദരിക്കുന്നതിനായി അനിൽകുമാർ അവர்களை ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. எங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் ஒரு அருமையான செய்திகளை சொல்லி எங்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்து மன்னனுடைய பொறுப்பாளர் திருவாளர் குளிச்சல் செல்ல அண்ணாச்சி அவர்களுக்கு என் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குளிச்சல் செல்லன் அவர்களை ஆதரிക്കുന്നതിനായി அனில்குமார் அவர்களை ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. எங்களுக்கு சில ஆலோசனைகளை கூறி எங்களோடு நின்று சில ஐடியாக்களை சொல்லித்தரும் திருவாளர் எலக்ட்ரிசிட்டி போர்டின் டிவிஷனல் இன்ஜினியர் திரு பத்மகுமார் அவர்களுக்கு என் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ശ്രീ പത്മകുമാർ അവர்களை ആദരിക്കുന്നതിനായി അനിൽകുമാർ അവர்களை ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. திருவாளர் CB பாலச்சந்திரன் நாயர் அவர்களுக்கு என் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாளர் பாலச்சந்திரன் நாயர் அவர்கள் இந்த தனியார் கார்டுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதில் எப்படியாவது மக்களுக்கு பெற்றுத் தருவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னாருக்கு விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அறநிலைத்துறை ஆணையர் மா அன்புமணி ஜேசி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாளர் சூப்பரண்டு ஆனந்தன் அவர்களுக்கும் என்ஜினியர் ரமேஷ் அவர்களுக்கும் ஸ்ரீகாரியம் பத்மநாபன் போற்றி அவர்களுக்கும் எங்களுக்கு முன்னால் அறிவுரை கூறிய திருவாளர் ராஜ்குமார் என்ஜினியர் அவர்களுக்கும் ஐயப்பன் என்ஜினியர் அவர்களுக்கும் விழாக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகை அதற்கு இந்த விழாவிற்கு சிறப்பாக பல்வேறு பத்திரிகைகளில் போட்டு ஒலி இந்த டிவி வானொலி இது நிகழ்த்திய அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கு விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலி அமைத்து தந்த சுஜா சம்ஸ் அவர்களுக்கும் விழாக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனைக்கு மேலாக இந்த ஆலயத்திற்காக பொருள் உதவி அளித்து இந்த ஆலயத்திற்கு வேண்டி பல்வேறு காலகட்டங்கள் நல்ல தன்னுடைய உழைப்பை தந்த அத்தனை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்று இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை நல்வுள்ளவங்களுக்கும் விழாக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனை பேருக்கும் மகாதேவர் அருள் பெற்றி செல்லுமாறும் அந்த இறைவன் உங்களுக்கு எல்லா இதையும் தருவதற்கும் விழாக்குழு சார்பாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றியுரையை மகிழ்ச்சியை நிவர்த்தி செய்கிறேன். பக்தர்கள் அனைவர்களும் அன்னதானம் உண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அன்னதானம் நமது கோவிலின் அருகாமையில் உள்ள லட்சுமி பிரியா மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.